ஆசி ஜோதிங்கிற இந்த கவிதையை படிச்சுக்கலாம். முன்கதை சுருக்கம் பார்த்துக்கலாம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து செல்றார். யாகசாலை அடைகிறாரு. மன்னனுக்கு அறிவுரை சொல்கிறாரு. நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்துறாரு. இந்த பாட்டை படிச்சுக்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும்பாடு முழுதும் அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வரும் ஆடுதன் கன்று வருந்தின பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணி நீரோ. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடில் நன்மை உனக்கு வருமோ ஐயா. ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு ஆண்டிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. கவிமணி தேசிக விநாயகனார். சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் ஆகாது அப்படின்னா முடியாது, கும்பி அப்படின்னா வயிறு, பூதலம் அப்படின்னா பூமி, பார் உலகம், வேந்தன் அரசன். நூல்வெளி பார்க்கலாம். தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். ஆசி ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தரோட வரலாற்றை கூறுகிறது. 1 மார்க் பார்த்துக்கலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருன்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது எதுனா தீவினை. எளிதாகும் இந்த சொல்லை பிரித்து எழுதணும்னா எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர், இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா இன்னுயிர். மலை கூட்டல் எலாம், இதை சேர்த்து எழுதணும்னா மலையலாம். அடுத்து ஒரு கவிதை இளைய தோழனுக்கு. இது ஒரு டைம் படிச்சுக்கலாம். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். நட. மு. மேத்தா. நூல்வெளி பார்க்கலாம். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. இவர் புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக போற்றுறாங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புதுக்கவிதை அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. மு. மேத்தா கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து இந்த கவிதையை எடுத்திருக்காங்க. 1 மார்க்கு. உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் இந்த சொல்லை பிரித்து எழுதணும்னா விழித்து கூட்டல் எழும். போவதில்லை, இதை பிரித்து எழுதணும்னா போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது, இதையே நம்ம பிரித்து எழுதணும்னா படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு, இதையே சேர்த்து எழுதணும்னா தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும், இதையே சேர்த்து எழுதணும்னா விழித்தெழும்.
அடுத்து உரைநடை பகுதி மனித நேயம். இதில் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது வந்து புறநானூற்று பாட்டு. வள்ளலார் பற்றி கொடுத்துருக்காங்க. தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இது சொன்னது வந்து வள்ளலார். மக்களின் பசிபினியை கண்டு உள்ளம் வாடியவர். அதனை நீக்க விரும்பியிருக்காரு. தம் பெருமுயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். பசித்தோர்க்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அன்னைதெரசா அவங்கள பற்றி பார்க்கலாம். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களை பார்க்குறாரு. அவங்க அதை பார்த்து அவங்க கண்ணீர் விடுறாங்க. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தம் இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது அன்னை தெரசா. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி அவங்கள பற்றி பார்க்கலாம். அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி. பார்க்கலாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வந்து மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டினவர் யாருன்னு வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக்க பார்த்துக்கலாம். வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி வந்து குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா அவங்க வந்து நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்து பெயர்ச்சொல் பார்க்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஃபஸ்ட்டு பொருட்பெயர். பொருட்பெயர்னா பொருளை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர். அது வந்து உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையுமே குறிக்கும். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இந்த மாதிரி. அடுத்து இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் தான் இடப்பெயர். சென்னை அப்படின்னு சொல்லலாம், பூங்கா, பள்ளி, தெரு அந்த மாதிரி. காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. சினைப்பெயர். சினை அப்படின்னா உறுப்பு, அதாவது ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர் தான் சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை, மரத்தில் இருக்கிற அந்த இலை, கிளை இதெல்லாம் வந்து சினை, அது உறுப்பு, மரத்தோட உறுப்பு அந்த மாதிரி. அடுத்து பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கக்கூடிய பெயர் தான் பண்பு பெயர். அது எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு பொருள் வந்து வட்டமாக இருக்கா சதுரமாக இருக்கா அதனுடைய பண்பு எப்படி அப்படிங்கிற மாதிரி. செம்மை, நன்மை அந்த மாதிரி. அடுத்து தொழிற்பெயர். தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தொழிற்பெயர். இப்போ படிக்கிறது, ஆடுதல், நடித்தல் இதெல்லாம் தொழில் பெயர். அடுத்து இடுகுறி பெயர், காரணப்பெயர். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் வந்து இடுகுறி பெயர், காரணப்பெயர் அப்படின்னு 2 வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர் பார்க்கலாம். நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். காரணமே இல்லாமல் பெயர் வச்சுருக்காங்க. அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள். எடுத்துக்காட்டால் மண், மரம், காற்று. காற்று எதனால் வச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மண், மரம் அது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இல்லை, அதுக்கு காரணமே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது தான் இடுகுறி பெயர். இதில் இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு இது 2 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இடுகுறி பொதுப்பெயர் பார்க்கலாம். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கிறது தான் இடுகுறி பொதுப்பெயர்.
அதாவது அந்த தன்மை இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே ஒரு பொதுவாக சொல்கிறது இடுகுறி பொதுப்பெயர். இப்போ மரம், இப்போ வந்து பனைமரம், மூங்கில் மரம், அந்த மாதிரி மரம் இருக்குது. அதை வந்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக மரம்னு மட்டும் சொல்கிறோம். காடு அந்த மாதிரி அதுவும். அடுத்து சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது தான் இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ அப்படின்னா மரத்தை சொல்கிறது. கருவேலங்காடு, காடுன்னா இது வந்து காடு வந்து பொதுவான பேர். அது என்ன காடுன்னா கருவேலங்காடு அப்படிங்கிறது சிறப்பு பெயர் சொல்கிறாங்க. அடுத்து காரண பெயர். இதுலேயே இருக்குது, நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயர் வச்சுருக்காங்க. இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் காரண பெயர். எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. இது நம்ம பிரித்து பார்த்தாவே தெரியும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என காரண பெயரும் வந்து இரு வகைப்படும். இப்போ நாற்காலி இதை பிரித்து எழுதணும்னா 4 கூட்டல் காலி அந்த மாதிரி வரும்ல, அப்போ 4 கால் இருக்கிறது நாற்காலி. கரும்பலகை இது பிரித்து எழுதணும்னா கருமை கூட்டல் பலகை, கருப்பாக இருக்கிற பலகை அப்படிங்கிற ஒரு காரணத்தோட பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்து பொது பெயர் பார்க்கலாம். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையுமே பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர். இப்போ பறவை, அணி. இப்போ பறவைகள் நிறையா இருக்குது, புறா இருக்குது, கழுகு, அந்த மாதிரி பறவைகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பொதுவாக பறவைன்னு சொல்லுவோம். பறக்கிறதெல்லாம் பறவைன்னு சொல்லுவோம். அடுத்து அணி. காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிக்கிறது தான் காரண சிறப்பு பெயர். இப்போ அணின்னு பார்த்தோம், அணிகலன்கள். அதில் வந்து வளையல் சொல்லலாம், அப்புறமேட்டுக்கு மெட்டி அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். மரங்கொத்தின்னு என்னது? பறவை. பறவைகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பறவை பற்றி சொல்கிறது காரண சிறப்பு பெயர். மனித நேயம், ஹியூமனிட்டி. கருணை, மெர்சி. நோபல் பரிசு, நோபல் பிரைஸ். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன். சரக்குந்து, லாரி.